ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் பார்த்துட்ருக்கோம். அதோட இந்த கொஸ்டின் பேப்பர் இஓ குரூப் 17, அதாவது 2017 கேட்கப்பட்ட கொஸ்டின். இது டிகிரி ஸ்டாண்டர்ட். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தொகைச்சொல்லை விரித்தெழுதுக. நானிலம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதுவே ஐநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஞாபகம் வச்சுங்க. பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. உருவகம் அப்படின்னா பாதமலர், அடிமலர், மொழி அமுது. இதில் தேன் தமிழ் மட்டும்தான் பொருந்தாதது. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஸ் உள்ளன, 42 உள்ளன. அடுத்தது பொறுத்துக. பெயர் சொல் அப்படின்னா அது வேலன். வினைச்சொல் அப்படின்னா வந்தான். இடைச்சொல் 5 6. உரிச்சொல் மாவீரன். இதில் உரிச்சொலுக்கு மட்டும் சால, உரு, நனி, தவ, மா, கடி அப்படிங்கிறது முன்னாடி வரும். அந்த முன்னாடி வரதை வச்சு நம்ம எழுதிடலாம். அடுத்தது ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் யாது? இந்தியன் செஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். என்ன தமிழின் இனிமை என்பது உணர்ச்சி தொடர். அடுத்தது திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க. கிரீன் ப்ரூஃப். ஞாபகம் வச்சுங்க, கிரீன் ப்ரூஃப். முற்றி எழுகிற சொல் யாது? அது கதவு. அடுத்தது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இக்குறளில் முதலிரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன வகை என்று கண்டறிக. இதில் முதல் வந்திருக்கிறது பாருங்கள். ஆற்றுவார் ஆற்றல், பசியாற்றல், அப்பசி. இதில் எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்று வருது. அப்போ 2ஆம் எழுத்துனா 1 2 மட்டும் வந்திருக்கு. அதனால் இது இணை எதுகை. அடுத்தது பொறுத்துக. முருகன் உழைப்பால் உயர்ந்தான். இது 3ஆம் வேற்றுமை. ஆள்னு வந்திருக்கு. அப்போ 3ஆம் வேற்றுமை. அடுத்தது பண்டைய தமிழ் மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். இது 4ஆம் வேற்றுமை. கூ வந்திருக்கு. அடுத்தது அமுதா பாடத்தை எழுதினாள். இது 2ஆம் வேற்றுமை. ஐ வந்திருக்கு. கண்ணன் வந்தான். இது எழுவாய் வேற்றுமை. எழுவாய்னா என்னன்னு தெரியணும். கண்ணன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய். பெயர் வந்தால் அது எழுவாய்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இல்லைன்னா பாரதம் பாடியவர்னு கூட ஒவ்வொரு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிச்சொல் இன்றி 4அடியாய் வரும் வெண்பா இன்னிசை வெண்பா. தனிச்சொல் இன்றி 4அடியாய் வரும் வெண்பா இன்னிசை வெண்பா. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மாலதி திருக்குறள் கற்றால். இது தன்வினை. திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னு என்ன வரும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதை நம்ம ஒரு கொஸ்டினில் இல்லைன்னா ஒரு கொஸ்டினுக்கு இது 2 கேட்குறாங்க. 2 கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டினில். அதனால தான் ஒரு பொருளின் தன்மையை மிகப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. வாழை வாழை வாழை. முதல்ல இருக்கிற வாழைக்கு இளம்பெண், 2வது இருக்கிற வாழைக்கு மீன் வகை. வையை நாடவன் யார்? பாண்டியன். அடுத்தது தவறான விடையை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம், கைலாய மலை. இதுதான் தவறானது. மற்றது பாருங்கள். கம்பராமாயணம், சிறுங்கி பேரம், தேம்பாவணி, பலன், சீராபுராணம், மந்தர சலம். அடுத்தது வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். 500 நூலை தொகுப்பித்தவர் யார்? யானை, கச்சை, மாந்தருள், சேரலிரும்பொறை. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் சேக்கிழார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் திருமூலர். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்தி பரணியே. யார் கூற்று? பேரறிஞர் அண்ணா கூற்று. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளன. அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார்?
பரிமேலழகர். முதல்ல உரை எழுதியவர் வந்து மணக்குறவர், ஆனால் சிறந்த உரை வந்து பரிமேலழகர். ஏலாதி நூல்களுள் ஒன்று 14 கீழ்கணக்கு. ஏலாதி வந்து எந்த நூல்களில் ஒன்றுனா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். சைவ சமயக்குறவர் நால்வருள் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? மாணிக்க வாசகர். சைவ சமயக்குறவர் யாராருன்னு 4 பேர் தெரியணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க 4 பேருமே சைவ சமய குறவர்கள் தான். மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. அடுத்தது சரியானவற்றை பொறுத்துக. கான் அப்படின்னா காடு, உளுவை அப்படின்னா புலி, மடங்கள்னா சிங்கம், எங்குனா கரடி. பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறும் நூல் பைபிள். கடுவெளி சித்தர் அறிவுரைகள் இதில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் தீயொழுக்கம் செய்யாதே அப்படிங்கிறது அவரோட அறிவுரைகள் கிடையாது. மற்றதை பாருங்கள். பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாது, போலி வேடங்களை போடாதே. அடுத்தது பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா, ஆற்றுனா வேண்டுவது இல். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுங்க. அகநானூற்றில் முதல் 120 பாடல் அடங்கிய தொகுதி கழிச்சு நீரை யானை. மணிமிலை பவளத்தில் எவ்வளோ இருக்கும், நித்திலை கோவையில் எவ்வளோ இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமிலை பவளத்தில் 180 பாடல் இருக்கும், நித்திலை கோவையில் 100 பாடல் இருக்கும். அடுத்து வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். யார் பாஞ்சாலி சபதத்தை எழுதியவர்? பாரதியார். 3 அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அரசன். அரையனார்னா அரசன். செரு அடுத்தோல் நல்லாதன் என பாராட்டுவது பாயிரம். அடுத்தது திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் வெங்கடசாமி நாட்டார். வெங்கடசாமின்னு தான் இருக்குது, நாமும் வெங்கடசாமின்னு தான் இருக்குது. இதில் பாருங்கள், விபுதர் அப்படின்னா புலவர். இதை நம்ம பணவன் அப்படின்னா அந்தணன், வேணி அப்படின்னா செஞ்சடை, அல்கு அப்படின்னா இரவு. அடுத்தது வாயினீர், வாயின் கூட்டல் நீர் பிரித்தல் தருது. நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் 2004. நுண்ணிய பல நூல் கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது? பேச்சுக்கலை. என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு தேசிய மலர். என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு தேசிய மலர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சியடையாது என்று உணர்ந்தவர் பாரதிதாசன். இங்கே பெரியார்னு கொடுத்துருந்தா நம்ம தவறான பதில் தான் அளிச்சிருப்போம். ஏன்னா பெரியார் வருவார்னு. பகுத்தறிவுனா சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சியடையாது என உணர்ந்தவர் வந்து பாரதிதாசன். அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. திராவிடா என்னும் சொல்லே தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் ஈரஸ் பாதிரியார். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மையிலும் நீரிலும் வாழும் பறவை பூநாரை. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். நாடக சாலையொத்த நாற்கள சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. யார் கூற்று? கவிமணி. ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்த ஆண்டு 1830. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. இதுதான் பாரதிதாசன் பாடியது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னென்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த தடவை இன்னும் குவாலிட்டியாக வீடியோ போட முயற்சிக்கிறேன். நன்றி.